Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து லிஸ்ட் AutoCAD தமிழ் என்ற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஐசோமெட்ரிக் வியூ டிராயிங்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம். AutoCAD ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், மாடிஃபை டூல்ஸ், ட்ரா டூல்ஸ், ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்கு, டிராயிங் எப்படி பண்ணலாம், ஒரு டூல் டெஸ்ட்டுக்கு போயிருந்த உடனே அந்த டயக்ராம் நம்ம எப்படி ரீட் பண்ணணும், ஒரு டிராயிங்ஸ் எந்த கொடுத்தாங்கனாக்கா அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணும், அந்த டிராயிங்ஸ் எப்படி பார்க்கணும், எந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்மளது வந்துட்டு AutoCADல வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஐசோமெட்ரிக் வியூஸ் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துனதும் நேற்று ஐசோமெட்ரிக் டிராயிங் பேசிக் டயக்ராம் ஒன்று பார்த்தோம். இன்றைக்கி ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு பேஜ் எடுத்து அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இந்த போகணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இப்போ பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்மளது வந்துட்டு ஐசோமெட்ரிக்கில் வியூ இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் இப்போ வந்து ஐசோமெட்ரிக்கில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு எதாவது புதுசாக இருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அந்த சேனலில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கிறேன், அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஐசோ இருக்கிறதுல இந்த 3 பிளேன் தான் நம்மளுக்கு வியூ இருக்குது. இங்கே போய் ஏதாவது நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஐசோமெட்ரிக் ஆன் ஆகிடும். பாருங்கள், நான் கிரிட் ஆன் பண்ண உடனே நார்மல் 2D கிரிட் இப்படி இருக்கும். அதே நான் ஐசோமெட்ரிக் ஆன் பண்ண உடனே கிரிட் இப்படி ஆஃப் ஆகிடும். கிரிட் ஆஃப் பண்ணிக்கின்னு ஸ்டார்ட் பண்ணும். ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் இப்போ நம்மளது வந்து இந்த டயக்ராம் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இப்போ வந்து நான் இந்த டயக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதை பார்த்தலாம். ஓகே, இது வந்துட்டு இங்கே லென்த் 50 கொடுத்துருக்காங்க, விடுத்து வந்துட்டு 75 இருக்குது. ஓவரால் ஹைட் எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 59 இருக்குது. ஓகே, அண்ட் தென் இது பாக்ஸ் கிரியேஷன் லென்த்து விடுத்து ஒரே ஹைட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 14.5 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36 இருக்குது. இந்த ஹைட் வந்துட்டு 32.0 இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ டயக்ராம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டயக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் கமாண்ட் செக்ஷனில் வந்துட்டு நான் LI கொடுத்த உடனே எனக்கு லைன் கமாண்ட் இண்டிகேட் ஆகிடுது. என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நான் வந்து 0,0 கொடுத்து என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு அந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்து இருந்துருது. நான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து இது எப்படி வேணாலும் இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், F8 ஆன் பண்ணிக்கணும். F8 ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு டைரெக்ஷன் வந்து அப் வந்து வருது. இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் டைரெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு லெஃப்ட் சைடு என்ன வேணுமா இருந்துச்சுனாக்கா நான் வந்து டைரெக்ஷன் F5 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். பாருங்களேன், இந்த பக்கம் இந்த ஃபுல் ஸ்ட்ரைட் 90 டிகிரியில் தான் இருக்கும். 90 and 30 டிகிரியில் தான் ஐசோமெட்ரிக் வியூ நம்மளுக்கு வருது. ஓகே, ஃபஸ்ட் இப்போ நான் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இங்கே உங்களுக்கு விசிபிளாக நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு 50 வேணுமா இருக்குது. ஸோ தட் நான் 50 என்டர் பண்ணிக்கிறேன். 50 என்டர் அண்ட் கொடுத்தவொன்னே எனக்கு 50க்கு ஒரு லைன் ட்ரா ஆகிடுது. அண்ட் தென் எனக்கு வந்து விடுத்தது வந்துட்டு எனக்கு 75 இருக்குது. 75 என்டர் கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஹைட் எனக்கு ஹைட் வேணுமா இருக்குது. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ணேன், F5 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ஹைட் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது. எனக்கு டோட்டலாக வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எனக்கு வந்து ஹைட் அது வந்து 56 இருக்குது. ஓகே, ஓவரால் ஹைட் எனக்கு வந்து அது 56. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இங்கே அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் 32 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் மட்டும் இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ 32 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஹைட் 75, லென்த்து. ஓகே, எனக்கு இந்த பேசிக் இது ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது F5 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துச்சு. எனக்கு வந்து இது நான் 50 எடுத்துருந்தேன். 15 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு கோஆர்டினேட்டில் வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஓகே, இப்போ எனக்கு வந்து இது மேலே பாக்ஸ் இருக்கிறத ட்ராப் பண்ண மாதிரி இருக்கிறது. பாக்ஸ் இந்த எனக்கு வந்துட்டு ஓவரால் ஹைட் கொடுத்துருக்குறாங்க 56ன்றது. ஓகே, ஓவரால் ஹைட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இது ஓவரால் ஹைட்டு வந்து எனக்கு 56 இருக்குது. 56 மைனஸ் எனக்கு வந்து இந்த ஹைட் எனக்கு வேணுமா இருக்குது. நான் வந்து இது 56 மைனஸ் 32 கொடுத்த உடனே எனக்கு வந்து 32ன்றது ஆப்ஷன். நான் கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு கேல்குலேட்டர் ஷார்ட்கட் கீ வருது. இதில் நான் வந்துட்டு 56 மைனஸ் 24, அதாவது எனக்கு வந்து 56 மைனஸ் எனக்கு அது ஹைட் இது வந்துட்டு எனக்கு 32 கொடுத்துட்டு மைனஸ் 32 கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு 24ன்றது வருது. ஓகே, கேல்குலேட் மைனஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். LIN கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு வந்து லைன் கமாண்ட். ஓகே, LIN கொடுத்த உடனே எனக்கு வந்து லைன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷன்லேருந்து எனக்கு வந்து F5 போட்டோடனே 24க்கு எனக்கு வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் எனக்கு விடுத்தது கூட அவ்வளோதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க 24ன்ட்டு. ஸோ தட் நான் 24 என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனக்கு வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி 24 என்டர் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 24 என்டர் அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து 24. ஓகே, மேலே இருக்கிற பாக்ஸை நம்ம ட்ராப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிறது தெரியுமா, இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ட்ரிம் கமாண்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா, ட்ரிம் கமாண்ட் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறது. டபுள் என்டர் கொடுத்துட்டு உடனே ட்ரிம் ஆக்டிவேட் ஆகிடுது நம்மளுக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம்.
ஓகே இப்போ நம்ம லைன் கமாண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன் அண்ட் தென் திருப்பி நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு அந்த கமாண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன் அண்ட் தென் ட்ரிம் கமாண்ட் டபுள் என்டர் கொடுத்த உடனே எனக்கு ட்ரிம் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த வியூ எனக்கு ரெண்டுத்தையும் நான் டிலீட் பண்ணிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன் ஓகே ட்ரிம் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்டோ நம்ம ட்ரா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த போர்ஷன் இருக்குல்ல இந்த போர்ஷன் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஓகே அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து லைன் கமாண்ட் நம்ம வந்து இந்த 9 எடுத்து கொடுத்து இன்றைக்கி என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு ஓவரால் ஹைட்டு வந்து எனக்கு 36 இருக்குது ஓகே 36 என்டர் ப்ரெஸ் பண்ணி என்டர் எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி ஸ்பேஸ் கொடுக்குறேன் எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்துட்டு எனக்கு ஓவராலாக வந்துட்டு எனக்கு 25 இருக்குது ஸோ தட் 25 எனக்கு கொடுத்துட்டு உடனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25 நான் இப்போ F5 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு லைன் மேலே ஆக்டிவேட் ஆகிடுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கமாண்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு நான் F8 ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நான் கம்பைன் பண்ணி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே எனக்கு டோட்டல் இந்த லைன் ஜாயின் ஆகிடுச்சு நம்ம வந்து லைன் கமாண்ட் எடுத்து என்டர் கொடுத்துடலாம் ஓகே நம்மளுக்கு வந்து இங்கே 25க்கு ட்ரா பண்ணியாச்சு இப்போ நம்மளது வந்துட்டு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு லைன் அண்ட் இது இண்டிகேட் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து ஹைட் எனக்கு ஓவராலாக வந்துட்டு F8 ஆன் பண்ணிக்கணும் உடனே எனக்கு 16 எனக்கு இருக்கிறது ஹைட்டு எனக்கு 16 ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே எனக்கு இதாகிடும் நெக்ஸ்ட் நான் வந்து F5 ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ தான் எனக்கு லைன் வந்து எங்கே வேணுமோ நான் எடுத்துக்காமோ ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டு உடனே என்ன வந்து இந்த ட்ரா ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே இருக்குது இல்லையா இதே மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த லைன் ஆக்டிவேட் ஆகிடுது இங்கேருந்து வந்துட்டு F5 ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன்ஸ் நம்ம எங்கே வேணுமோ அங்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் இது ஜூம் இன் பண்ணி இங்கே ஃபிட் பண்ணிவிடுவோம் ஓகே எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரிம் அண்ட் ட்ராப்ஸ் டபுள் என்டர்ன்னு கொடுத்துட்ட உடனே நமக்கு ட்ரிம் ஆக்டிவேட் ஆகிடுது இப்போ வந்துட்டு நம்ம இதில் இந்த கமெண்ட்ஸ் இது வந்துட்டு எல்லாம் டிலீட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இது ஹைட் கூட டிலீட் பண்ணிடலாம் எஸ்கேப் எல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏதாவது பாக்ஸ் ஏதாவது வந்து ஒன்று ட்ரா பண்ணிவிடுவோம் ஓகே எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து இங்கே F9 ஆன் பண்ணிக்கிறேன் F8 ஆன் பண்ணிக்கணும் ஓகே எனக்கு இங்கே வந்து எனக்கு 9 வேணும் 9 என்டர் கொடுத்துறேன் அண்ட் தென் இப்படிக்கா எனக்கு வந்து எனக்கு அது 36 எனக்கு இருக்கிறது ஹை லென்த்து 36 கொடுத்த உடனே இந்த பாயிண்ட்டும் எனக்கு இந்த பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட் டச் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இப்போது லைன் கமாண்ட்றதை எடுத்துகிட்டு உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் இதில் ஓகே இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து நான் மிட் பாயிண்ட் வச்சுட்டு எனக்கு இப்போது இந்த மாதிரி F8 ஆஃப் பண்ணிடுறேன் நான் அப்போ இந்த மாதிரி ஒரு லைக் ஸ்ட்ரைட்டாக எனக்கு வந்து F5 ஆன் பண்ணிக்கின்னு எனக்கு இந்த இதில் F8 ஆன் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி ஒரு க்ராஸ் செக்ஷனில் நான் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ டபுள் என்டர் கொடுத்துட்றேன் ட்ரிம் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ட்ரிம் இதெல்லாம் வேணும் மார்க் எடுத்து இதெல்லாம் வேணுன்ற பொசிஷன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன் எஸ்கேப் அண்ட் தென் இது வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம பாருங்கள் இப்போ இங்கே ட்ராயிங் எந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம் நம்ம நார்மலாக வந்துட்டு 2Dயில் டயக்ராமில் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறதே வேறு அண்ட் ப்ரொஜெக்ட் இப்போ ஐசோமெட்ரிக்கில் டயக்ராம்ஸ் கொடுக்குறதே வேறு இதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இங்கே அலைன்மெண்ட்ன்றது ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே கொடுத்துட்றேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் ஹைட்டு வந்து இதை நான் லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன் லென்த் ஓகே ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா அது வந்து நம்ம டைரெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் அது எப்படின்றத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்றதை வந்து ஸ்பெசிஃபை ஆல்ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே நான் இப்போது கமெண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஓவரால் டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு இது ஹைட் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷன்ஸ் வந்து இது எடுத்துன்னு இது லென்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த லென்த் ஸ்பெசிஃபை ஆகிடுது நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் இது இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்றதை ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது அந்த ஹைட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆகணும் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளது எல்லா லைனும் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த டைமென்ஷன்ஸ் இது வந்து இதெல்லாம் கொடுத்தோம் அண்ட் தென் வந்துட்டு ஹைட்டு ஓவரால் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணோம் இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நான் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் ஓகே ஃபஸ்ட் இப்போ நம்மளது வந்து இந்த லைன்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணுமா இருக்கிறது நம்ம வந்துட்டு DIMன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து டிம் எடிட்ன்றது ஒரு ஆப்ஷன் வருது இது வந்துட்டு நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம ட்ரா பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ளிக் ஆடுறது ஒன்று கொடுத்துட்ட உடனே இந்த ஆப்ளிக் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த டைரெக்ஷன் வேணுமா இருக்கிறது என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே இப்போ எனக்கு வந்து எந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு மூவ் ஆகணும்னு கேட்குது எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த டைரெக்ஷன் ஆகணும் பார்த்தீங்களா கோஆர்டினேட் வந்துச்சு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறோம் ஆப்ளிக்ன்றதை இண்டிகேட் பண்ணிக்கின்னு
இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஓகே வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்துகிட்டு இன்னொரு டயக்ராம் எடுத்துகிட்டு அது வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அண்டில் தென் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST RR நகர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.